யார் அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கா, யார் பொய்யர்களா இருக்கா அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் சோதிச்சால நிரூபிக்க நாடுவான். அப்படி அல்லாஹ் நபி யூசுஃபை சோதிக்கிறான் ஒரு பாவத்தை கொண்டு. என்ன அல்லாஹ் சோதிக்கிறான்? அவங்க சந்தையில போய் விலை பேச போறாங்க. கிணத்துல இருந்து தூக்கிட்டு ஒரு வாணிப குழு போகுது, சந்தையில போய் விலை பேசுறாங்க. ஒரு அரண்மனையுடைய அரசு மந்திரி ஒருத்தர் வந்து ஏன் வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க மனைவி போய் சொல்றாங்க, இப்படி ஒரு அழகான குழந்தை கிடைச்சிருக்கு, குழந்தை மாதிரி வளர்ப்போம், பணிவிடை செய்வார், நலவு செய்வார் நமக்குன்னு. ஆனா அந்த பெண் நபி யூசுஃபுடைய அழகை பார்த்தோன்னா மாறிடுறாங்க. இதை எப்படி நான் மகனா பாக்குறது? என் மேல எனக்கு கவர்ச்சி இருக்கு. கதவுகள் அடைக்கப்படும் போது ஹை தலக் என்னோட வந்துருங்கிறாங்க, தனிமைக்கு கூப்பிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய பாவம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வருது. அந்த சோதனையிலிருந்து நபி யூசுப் வெற்றி பெறணும், நோக்கத்தை நோக்கி போகணும்னா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு போகணும். ஷைத்தான் இழுக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். என்ன செய்யறது? கால மஅதல்லாஹ், வெற்றி பெறணும் அவங்க. கால மஅதல்லாஹ், அல்லாஹ் போதும், அல்லாஹ் என்ன பாதுகாக்கட்டும். உன் கணவர், உன் எஜமானர், என் எஜமானர் என்ன கண்ணியமா வச்சிருக்காரு, நான் போய் எப்படி உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? பெண்ணே, நான் உன்னை தாய் மாதிரி பாக்குறேன். எந்த இருள் இருந்தாலும், எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ரப்பு என்ன பாக்குறான். அவனை ஒரு வேறொரு நோக்கத்தை நோக்கி அனுப்பி வச்சிருக்கான். நான் போய் எப்படி ஹராம செய்ய முடியும்? அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி நடக்குது. அந்த பெண் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க, ஓடுறாங்க, சட்டை கிழியுது, அவங்க கணவர் வர்றாங்க. அதுக்கப்புறம் கணவருக்கு தெரிஞ்சிருது யாரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அந்த சம்பவம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க. அழைச்சு அந்த பெண்கள் கையில ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நபி யூசுஃபை வெளியே வர சொல்றாங்க. நபி யூசுப் வெளியே வர்றாங்க. அந்த பெண்கள் நபி யூசுஃபை பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்துல பழத்தை இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க. இவர் மலக்கு, இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க. அப்பதான் புரியுது, இந்த அழகுதான் அந்த பெண்ணை வந்து கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. இப்ப இந்த அழகுனாலதான் நபி யூசுஃபுடைய அழகுல மயங்கி தான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேல இரக்கம் கொண்டு நபி யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க. அந்த நேரத்திலேயும் அந்த நபி யூசுஃபை எச்சரிக்கிறாங்க, அந்த பெண்மணி, நீ ஒண்ணு என்னோட வந்துரு, நான் உன்னோட இணைந்தே ஆகணும், இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவேன். ரெண்டு தேர்ந்தெடுப்ப அல்லாஹ் வைக்கிறான். இது எல்லாருக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில கொண்டு வருவான் ஒரு விஷயத்தை கொடுக்கிறதுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த எல்லாரும் எதுஉனனினா ஜமஅ, எல்லாரும் சேர்ந்து என்ன அழைக்கிறாங்க உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யறதுக்கு. ஆனா இதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது.